ஷாலினியை கல்யாணம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக அப்படியே மாறிட்டார். அமைதியானவராக, பக்குவமானவர் அப்படியே மாறிட்டார். அன்பான ஒரு கணவராக மாறிட்டார். ஷாலினி அம்மாவை அவங்க கல்யாணம் பண்ண பிறகு அவங்களுக்கான அவங்க ஒரு வீட்டில் ஒரு டென்னிஸ் விளையாட ஏது, அவங்களுக்கு என்னென்ன தேவை ஏது, அவங்களுக்கு என்னென்ன கற்றுத்தரமோ அதெல்லாம் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டில் இருந்தாலும் கூட அவர் தான் சமைக்கும். இன்றைக்கி ஸ்பெஷலாக இது பண்ணலாமா அப்படின்பாரு. பையனை கேட்டு பொண்ணை கேட்டு இது பண்ணலாமா, அதாவது அவங்கள கேட்டு ஒரு மகிழ்ச்சியோடு அவங்களுக்காக சமைச்சு தர்றதுக்கு இருக்கு இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதேமாதிரி நாமளே யாராவது ஒரு நட்போடு, நானே 2-3 முறை காஃபி குடிச்சிருக்கேன். அவர் போட்டு கொடுத்த காஃபி அவர் வீட்டுக்கு போயிட்டா அவரே போட்டு கொண்டாந்து கொடுப்பார். வேலைக்காரங்க இருக்காங்க, ஆனால் இவர் காஃபி கொண்டாந்து போட்டு தரும்போது அவ்வளோ பெரிய ஸ்டார் வந்து அந்த ஒரு பந்தா இல்லாமல் நம்ம கெஸ்ட்டு சார் நீங்கள் என்ன நீங்கள் அப்படின்னு அவ்வளோ ரொம்ப அன்பாக கொடுப்பார் இல்லையா, அந்த அன்பாக இதெல்லாம் இருக்கும். இதெல்லாமே வந்து ஷாலினி மேடம் வந்த பிறகு அந்த சிகரெட் பிடிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு குடும்பத்துக்காக நிறைய வேலைகள் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 6 மணி ஆனால் குடும்பத்துக்கான வேலைகள், குடும்பத்துக்கு வந்துட்டுமா குடும்பம் இது. அதேமாதிரி கேமரா ஒன்று வச்சுருப்பார், புது கேமரா வாங்குவார். அந்த கேமரா பிரித்து போட்டு மட்டும் செட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு இது இருக்கும், தொழில்நுட்பம் தெரியும்.